அடியேன் வாலிதாசன். அர்த்தபஞ்சக ஞானம் பற்றி போன காணொலியில் பேசினோம். இப்போது 5 விதமான விஷயங்கள் அந்த அர்த்தபஞ்சக ஞானத்தில் இருக்குது. அந்த 5 விஷயங்களை தனித்தனியாக ஒரு காணொலியாக பார்ப்போம். இப்போ முதல்ல சொல்லப்பட்ட மிக்க இறைநிலையும் அப்படின்னு சொல்லப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றி நாம் பார்ப்போம். பரமாத்ம ஸ்வரூபம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதைய 5 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம் அப்படின்னு 5 விதமாக பிரிக்கலாம். பரத்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமாள், பெரிய பெருமாள் பரமபதத்திலே வீற்றிருக்கக்கூடிய கோலம், அது பரத்வம். அங்கே இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் படைத்து, காத்து, அழித்து, மீண்டும் படைத்து, காத்து, அழித்து, இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பரத்துவம். இந்த பரத்துவத்தில் பெருமாள் இருக்கிறத சொல்லக்கூடியது. 2வது வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உலகங்களை எப்படி படைக்கிறார், எப்படி காக்கிறார், எப்படி அழிக்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த 4 விதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு பெருமாள் இதை செய்கிறார். முதலாவதாக வாசுதேவன், வியூக வாசுதேவன் அப்படின்ற ஒரு ரூபம். 2வதாக சங்கர்ஷணன் அப்படின்னக்கூடிய ஒரு ரூபம். அதுக்கடுத்து பிரத்யும்னன் அப்படின்ற ஒரு ரூபம். அதுக்கப்புறமாக அனிருத்தன் அப்படின்றதான ரூபம். இது வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலை. முதல்ல பரத்வம், அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வியூகம். அந்த வியூகத்தை 4 விதமான உருவமாக பெருமாள் தன்னைத்தானே எடுத்துக்கொண்டு, வேறு வேறு விதமாக உருவங்களை எடுத்துக்கொண்டு, அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த லோக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விபவம்ன்றதெல்லாம் பெருமாள் தர்மத்தை காப்பதற்காக இந்த லோகத்தில் அவதரிக்கிறது. பலவிதமான விஷயங்களை செய்யக்கூடியதான தர்மங்களை காப்பாற்றக்கூடியதற்காக பெருமாள் மனிதனாக பிறந்து நம்மோடவே வாழ்ந்து நம்முடைய விஷயங்களுக்காக, அதாவது தர்மங்களை காப்பாற்றுவதற்காக செய்கிறது விபவம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், ராமனாக பிறந்தது, கிருஷ்ணனாக பிறந்து அவதாரம் எடுத்தது, இதெல்லாம் விபவம்னு சொல்லக்கூடியதான விஷயம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அந்தர்யாமித்துவம். பெருமாள் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதானவர், நமக்கு உள்ளேயே இருந்து நம்முடைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மனசாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு பல விஷயங்களை உள்ளிருந்தும் சொல்லி கொண்டிருக்கிறான். நம்மளுடைய செய்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சாட்சியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறான். அது அந்தர்யாமித்துவம். நமக்கு அந்தர்யாமியா உள்ளே இருக்கக்கூடியவன். அதற்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது பரத்துவம் எல்லாராலேயும் முடியாது. மிகப்பெரிய நித்தியசூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார், ஆதிசேஷன், மிகப்பெரியவர்கள் எல்லாம் இருந்து பார்த்து கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். அடுத்து இருக்கக்கூடிய விபவம் அப்படின்னு வியூகம்னு சொல்லக்கூடியதும் எளிமையான மனிதர்களால் பார்க்கக்கூடியது இல்லை. விபவம்னு சொல்லக்கூடிய இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் நாம் பிறக்கலை, அந்த காலகட்டம் வேற, அதனால் அதுவும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்தர்யாமித்துவம்னு சொல்லக்கூடிய நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய, நமக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளையும் எல்லாராலையும் தெளிந்த ஞானத்தோட அனுபவிக்க முடியாது. அப்போது எளிமையானவர்கள், மிக எளிமையானவர்கள் பெருமாளை தெரிஞ்சுக்கணும், எப்படி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும், எப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்தந்த கோவிலில் அர்ச்சையாக இருக்கிறான் பெருமாள். அர்ச்சைனா அங்கங்கே யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே பெருமாள் இருக்கிறான், அர்ச்சாவதாரமாக இருக்கிறான். இப்போ அழகர் கோவிலில் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறான். திருமால் இருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவிலில் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறான். இதே ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் எப்படி சயன கோலத்தில் இருக்கிறான், ஆதிசேஷன் மேலே அப்படியே படுத்து கொண்டு இருக்கிறான்.
அதே மாதிரி நீங்கள் கூடலழகர் பெருமாள் கிட்ட வந்தீங்கன்னா பெருமாள் வந்து அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பான். பெருமாள் அழகாக அமர்ந்து ஒரு கால் அப்படியே மடித்து ஆங்குவானாஸ்திரத்தை காட்டி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லக்கூடிய மிக 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 அழகான ரம்மியமான பெருமாளாக அங்கே அமர்ந்திருப்பான். நடந்த திருக்கோலம்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகளந்த பெருமாளாக இருக்கக்கூடிய திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்தில் பெருமாள் இந்த பூமியை ஒரு காலில் அளந்து மற்றொரு காலில் இந்த மற்ற என்ன சொல்லக்கூடியதான விஷயங்களை எல்லாம் மற்ற லோகங்களை எல்லாம் அளக்கக்கூடியதான திருவிக்கிரம அவதாரத்தை பார்க்கலாம். நடந்த திருக்கோலம்னு சொல்லக்கூடியது அர்ச்சாவதாரத்தில். இந்த அர்ச்சாவதாரம் மிகவும் எளிமையானது. எப்படின்னா, தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து பாகவதன் என்னென்னலாம் வேணுமோ அப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு அவனுக்கு ஏற்றபடியாக, இப்போ ஒரு பாகவதர் வந்து சொல்கிறார், சுவாமிக்கு இந்த வஸ்திரத்தை சாத்துங்க, அந்த வஸ்திரத்தை சாத்திப்பான். எனக்கு இது வேண்டாம் பிடிக்கலன்னு தள்ளிட மாட்டான். அவர் விருப்பப்படுறார் அப்படின்றதுக்காக ஒரு அழகான வஸ்திரத்தை, அவர் கொடுத்த வஸ்திரத்தை சாத்திப்பார். இந்த புஷ்பம் சாத்திக்கணும் அப்படின்னு பாகவதர் ஆசைப்படுறார், உடனே அதுக்கு அந்த புஷ்பத்தை அவன் சாத்திப்பான். பெருமாளே இந்த அம்சி, அதாவது இந்த பிரசாதத்தை நான் தரேன், சுவாமி ஏற்றுக்கணும், அதை ஏற்றுப்பான் பெருமாள். பெருமாளே இந்த உற்சவம் பண்ணணும், பெருமாள் ஏற்றுப்பான். பெருமாளே உனக்கு இப்போ திருமஞ்சனம் பண்ணணும், பண்ணிப்பான். எந்த சக்தியும் இல்லாமல் பக்தர்கள் என்னென்னலாம் வேண்டுமோ அதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடியதான அர்ச்சாவதாரம். அதை தான் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு திவ்ய தேசங்களிலும் ஒரு இடத்திலையும் நம்ம போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 5வது நிலை. இதுதான் பரமாத்மா ஸ்வரூபம் என்று, அதாவது முதல்ல சொல்லப்பட்ட இறைநிலை, மிக்க இறைநிலை அப்படின்னு சொல்லப்பட்ட பரமாத்மா ஸ்வரூபத்தினுடைய 5 நிலை. மற்ற நிலைகளை அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.